இன்றைக்கி ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா, ஆத்மா வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பேன் நான். தகரகாசம், பரகாசம், பூதகாசம் சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ புரியும், இல்லைன்னா சத்தியமாக புரியவே புரியாது. சரிங்களா? இந்த ஆன்மா வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுனாக்கா, பிரம்மகல்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா காரண ரூபமாக இருக்குது. சரிங்களா? காரணம் காரிய ரூபமாக இருக்குது, ரெண்டும் கலந்து இயங்குது. சரிங்களா? காரணத்தோட பிரதிபலிப்பு தான் வந்து பார்த்திங்கனாக்கா காரியத்தோட பிரதிபலிப்பும். சரிங்களா? ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுது. சரிங்களா? இந்த காரண காரியம்தான் சிவன் சக்தி சொல்லுவாங்க, விந்துநாதம் சொல்லுவாங்க, ஜோதி, ஓசை, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து தான் இறைத்தன்மை. இதுதான் மெயின். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரூபம் இல்லை, ஒரு வந்துட்டு அதுதான் ஒரு பேர் இல்லை. சரிங்களா? ஒரு ஊர் இல்லை, ஒரு இடம் இல்லை, ஒரு வடிவம் இல்லை. சரிங்களா? அருபமான சக்தி வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருந்து காரியமாக வெளிப்படுது. அதுதான் இயற்கை. வந்து பார்த்திங்கன்னா கால பரிணாமத்துக்குள்ளே தண்ணியை ஒரு சாட்சியாக உருவாக்குது. அதுதான் சாட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவன். சரிங்களா? அதுதான் ஆத்மா. அதுதான் ஆத்மா பிரம்மஸ்வரூபம். ஆத்மா வந்து பார்த்திங்கனாக்கா அதுதான் பிரம்மன் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. சரிங்களா? பிரம்ம கல்பத்தில் பிரம்மன் தன்னுள் இருந்து ஆத்மாவை தானாக சிருஷ்டி பண்ணுறது. சரிங்களா? இந்த ஆத்மாவை தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆத்மாவை வந்து காற்று அசைக்க முடியாது, நெருப்பு சுட முடியாது, நீர் நினைக்க முடியாது, இளம் புதைக்க முடியாது, ஆகாயம் மறைக்க முடியாது. இதுதான் இறைவனோட சக்கர ஒளியே எங்கும் நிறைஞ்சி இருக்குது. சரிங்களா? இந்த ஆத்மாவுக்குள்ள பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, அது சுத்த சைத்தன்யம், சுத்த சிவமை. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரகாச வெளியில் பிரம்மகல்ப பரிணாமத்தில் நடக்கிற அதிசயம். சரிங்களா? நீ வந்து உடம்பு இல்லை, நீ மனசு இல்லை, நீ ஆத்மா. சரிங்களா? பிரம்மோட சாட்சியான ஒளி. இனி அடுத்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தது ஜீவ உற்பத்தி பார்க்கலாம். சரிங்களா?